எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். உனக்கு பொறுப்பு இருக்கா? டெய்லி வீடியோ போடுறேன்னு சொன்னீங்க. வீடியோ ஃபர்ஸ்ட் எடுக்கிறியா நீ அப்படின்னு நானே என்னைய திட்டிக்கிறேங்க. எழுந்திருக்க முடியலங்க. இவ்வளவு நேரமா படுத்திருந்துட்டு கரெக்டா மணி 3:20 இப்பதான் எழுந்திருச்சு ரெடி ஆயிட்டு வந்து வீடியோ போடலான்ட்டு வந்திருக்கேன். முடியல, எழுந்திரிக்க முடியல. அப்படி என்னையவே நானே திட்டிக்கிறேன். பொறுப்பு இருக்கா? எங்கேயாவது வீடியோ போடுறேன்னு வந்துட்டேன். அப்ப எழுந்திருச்சு வீடியோ போடணும்ல. உடம்புக்கு முடியலன்னு தானே வீடியோ போடுறேன்னு சொன்னேன். அந்த உடம்புக்கு முடியலன்னு படுத்துக்கலாமா? தப்பு தானே? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ போன வீடியோவில் வந்து நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் வந்து ஸ்பெயின் சர்ஜரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல. ஸ்பெயின் சர்ஜரி அப்படின்னா இப்போ வந்து நம்ம கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து எக்ஸ்ரேவோ இல்ல எம்ஆர்ஐயோ எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அப்ப அதுல வந்து முதுகு தண்டு வளத்துல முதுகு வந்து விலகி இருக்கு, ஜவ்வு வெளியே வந்திருக்கு, இல்ல அந்த காலுக்கு வர நரம்பு வந்து அழுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஸ்பெயின் சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு வந்து எங்க பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து முதுகெலும்புல வந்து இங்க பண்ணுவாங்க. என்ன பிரச்சனை, L4 L5ங்கிற எலும்பு, அந்த எலும்பு வந்து பிரச்சனை இருக்கிறதுனால இங்க வந்து இந்த இடத்துல வந்து முதுகுல வந்து பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஸ்பெயின் சர்ஜரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பழமொழியை. யாராவது ஏதாவது பிரச்சனை எங்கேயாவது வீட்டிலேயே ஏதாவது சண்டைனா கூட அப்ப சொல்லுவாங்க பெரியவங்க, முதுகெலும்பு முறிச்சு போட்டுறேன், முதுகெலும்பு உடைச்சு போட்டுறேன் அப்படின்வாங்க. அப்படின்னா முதுகெலும்பு உடைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து அடுத்தது எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது. நம்ம லைஃப் வந்து அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து அதுக்கு வந்து அப்ப அந்த காலத்துல வந்து ஒரு பழமொழியா சொல்றதுக்கான மீனிங் வந்து அதுதான். அதனாலதான் சொல்றேன், முதுகெலும்புல பிரச்சனைன்னா அதை வந்து சாதாரணமா நம்ம வந்து எடுத்துக்க முடியாது, எடுத்துக்கவும் கூடாது. அது வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னா அதை வந்து நான் அனுபவிச்சு வந்திருக்கேன். என்னோட அனுபவத்தை நான் சொல்றேன். என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல தெரியாது. அது நம்ம பாட்டுக்கு நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து அது தெரியாது. அடுத்தது வந்து அந்த ஸ்டேஜ், அந்த ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆகும்னா நம்மளால நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோல்ல எழுந்திருச்சு நிக்க முடியாது. நார்மலா நிக்க கூட முடியாது. அடுத்தது நம்ம பாத்ரூம் போகணும்னா கூட அடுத்தவங்களுடைய சப்போர்ட்னால மட்டும்தான் நம்மளால போக முடியும். எழுந்திருச்சு அடியெடுத்து வச்சு நடக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் வரும். அப்புறம் எழுந்திருச்சு சரி ஓகே நிக்க முடியாது, நடக்க முடியாது, உட்காரலாம் அப்படின்னா கூட நம்மளால உட்காரவும் முடியாது. எப்படி சொல்ல வரேன்னா, நம்ம சாப்பாட்டை கூட உட்காந்து சாப்பிட முடியாது, படுத்த படுக்கையா தான் சாப்பிடணும். டீ கூட குடிக்க முடியாது, தண்ணி குடிக்கிறது கூட சரி உட்காந்து தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு நினைச்சு உட்காந்து கூட தண்ணி குடிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கால் வந்து வலிக்கும். இந்த கால் வலி வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்து கொண்டுட்டு போய் விட்டோம். இந்த முதுகெலும்புல பிரச்சனைனா அதை அவ்வளவு சாதாரணமா எடுத்துக்க கூடாதுங்கிறது தான் நான் வந்து சொல்ல வரேன். சரி, ஓகே, இப்போ வந்து இந்த வலி வந்து எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு, எதனால ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கறத நான் சொல்றேன். எனக்கு வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த முட்டிக்கால் இருக்கு இல்லைங்களா, இந்த முட்டிக்காலுக்கு கீழே வந்து எனக்கு வந்து வலிக்கும். அப்பப்போ வலி வரும். அது ஏன் வருதுன்னே தெரியாது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்றோம், ரூம் கிளீன் பண்றோம் அப்படின்னா அப்போ வந்து எனக்கு வந்து அந்த வலி வரும் அன்னைக்கெல்லாம். அப்போ வந்து நான் அதை பெருசா எடுத்துக்கல. சரி ஓகே, நாம என்னைக்காவது ஒரு நாளைக்கு வேலை செய்யறதுனாலதான் வருது போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் நார்மலா விட்டுட்டேன். ஏன்னா நான் இப்போ வந்து நான் பெருசா வீட்டு ஒர்க் எதுவும் பண்ணல. நான் வந்து வேலையில இருந்தேன், ஒர்க்ல தான் இருந்தேன். ஒரு கம்பெனில ஹாஸ்டல்ல வார்டனா இருந்தேன். அப்போ வந்து நமக்கு வார்டன் ஒர்க்குன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பெருசா ஒன்றும் ஒர்க் இருக்காது, நம்மள சரி ஹாஸ்டல்லே தான் இருப்பேன். அப்படி இருக்கும்போதுதான் இந்த வலி வந்துச்சு. அப்போ வந்து நான் அதை பெருசா எடுத்துக்கல, ஏன் இப்படி வருது அப்படின்னு என்னால அதை வந்து அதை நான் பெருசா எடுத்துக்கல, விட்டுட்டேன். அப்புறம் ஒவ்வொரு நாள் வந்து ரொம்ப வலிக்கும் காலை. இல்லைன்னா எனக்கு வந்து இடுப்பு பிடிச்சிக்கும், அடிக்கடி வந்து இடுப்பு பிடிச்சிக்கும். குனிய முடியாது, நிமிர முடியாது, நம்மளால குனிஞ்சு ஒரு பொருளை எடுக்க முடியாது. அப்ப என்ன சொல்லுவோம், எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, வாயு வலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது உருளைக்கிழங்கோ இல்ல வாழைக்காயோ ஏதாவது சாப்பிட்டுருந்தாங்கன்னா அப்போ வந்து வலி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வலி போல அப்படின்னு நினைச்சிட்டு நான் அதை வந்து பெருசா எடுத்துக்கல, நார்மலா விட்டுட்டேன். அப்புறம் இந்த வலி வந்து இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எச்சாயிட்டே இருந்துச்சு. என்னன்னு தெரியலையே இப்படி இருக்குது அப்படின்ட்டு நானும் ஹாஸ்பிட்டல் போவேன். அப்போ இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க, சரி ஓகே டேப்லெட் கொடுப்பாங்க, ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன்.
இது அவ்வளவு பெரிய ரிஸ்கா நான் வந்து அப்போ வந்து அதை எனக்கு பெருசா தெரியல. நான் நார்மலா சொல்லிட்டு நான் பாட்டுக்கும் வந்து வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது வந்து வலி அதிகமானதுக்கு அப்புறமா தான் போயிட்டு நம்ம போய் காட்ட போனோம் அப்படின்னா, இது வந்து நீங்க எங்கேயாவது எப்பயாவது விழுந்து இருந்திருப்பீங்க, அதனால வந்து வலி வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல முதுகெலும்பு வந்து விலகி இருக்கு, ஜவ்வு வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் ரீசெண்டா எங்கேயுமே விழலையே, என்னங்க சார் நீங்க இப்படி சொல்றீங்க, நான் வந்து ரீசெண்டா எங்கேயுமே விழலையே அப்படின்னு சொல்லி கேட்டேன். இது வந்து இப்போ இல்லைனாலுமே நீங்க முன்னாடி விழுந்திருப்பீங்க, அது வந்து உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் திடீர்னு ஏன் வலி அதிகமாச்சு அப்படின்னா, டிராவல் இப்போ வந்து ஆட்டோவுல போறது, பஸ்ல போறது, இந்த மாதிரி நம்ம வந்து டிராவல் பண்ணும்போது வந்து ஏதோ ஒரு ஸ்பீடு பிரேக்ல ஏறி இறங்குறது, திடீர்னு அப்படி தூக்கி போட்டதுல வந்து உங்களுக்கு வந்து அது வந்து நல்லா வந்து பஞ்சாயிடுச்சு போல, அதனாலதான் திடீர்னு வலி எச்சாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஹாஸ்டல்ல இருக்கும்போதே எனக்கு வந்து அது வலி இருந்துகிட்டே இருந்தது. ஹாஸ்பிட்டல் போய் காட்டிக்கிட்டே இருந்தேன். என்னால முடியல அந்த வலியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் அப்படியே ரெஸ்ட்ல இருந்துகிட்டே அப்புறம் ஒரு 6 மாசம் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு நாள் வந்து ரொம்ப வலி வந்து எச்சாயிடுச்சு. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, எழுந்திருக்கவே முடியல. அப்படி ஒரு கண்டிஷனுக்கு வந்து போயிட்டேன். அந்த மாதிரி நடந்துச்சு. உங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ போடுறேன். என்ன மாதிரி எதனால இப்படி வந்துச்சு அப்படின்னு நமக்கு நிறைய டைம் இல்லை. அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்றேன். வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.